நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் அக்கௌண்ட்டை பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது அது சிஸ்டத்தை யூஸ் பண்ணி உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை ஆன்லைனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் இதில் நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ஆன்லைனில் கிளைம் பண்ண முடியுமா? என்கிட்ட பிசியோ லேப்டாப்போ இல்லை, ஸோ என்கிட்ட மொபைல் இருக்குது, மொபைல் ஃபோன் மூலமாக இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை ஆன்லைனில் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஆன்லைனில் அதுவும் நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பிசியோ லேப்டாப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நிறைய பேர்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிசி லேப்டாப் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மொபைல் ஃபோன் எல்லார்ட்டுமே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் இருந்தாலே போதும், நீங்கள் உங்களோட அமௌண்ட் எல்லாத்தையுமே ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோம் யூஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான பெரிய வெப்சைட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதை வச்சு தான் நீங்கள் கூகுள் குரோமை வச்சு தான் நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை கிளைம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் குரோமை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோமில் கூகுள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டாட் இருக்கும் ரைட் சைட் டாப் கார்னரில். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும். இதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணி விட்டதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டமில் எப்படி உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுமோ அது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டத்தில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் சிஸ்டத்தில் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேஒய்சி அப்டேட் மெம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜில் உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சா கோடு, இந்த 3மே இதில் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. தேர்ட் இதில் ஒரு செக்யூரிட்டி கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் லெட்டரை கரெக்டாக இதில் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த 3 டாட்டையும் டச் பண்ணி இதில் டெஸ்க்டாப் சைட்டில் டிக் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் அன்டிக் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அன்டிக் ஆயிருச்சு. இப்படி அன்டிக் ஆயிருந்து அப்படின்னா உங்களுக்கு அது மொபைல் வெப்சைட்டாக தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டெஸ்க்டாப் வெப்சைட்டாக ஓப்பன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை டிக் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பேஜ் மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு இதே பேஜ் திருப்பி ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்துக்கோங்க, அந்த வெப்சைட்டோட ரேஞ்ச் மறுபடியும் மாறும். அந்த பேஜ் உங்களுக்கு ஒரு சிஸ்டமில் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட யூஏஎன், உங்களோட பாஸ்வேர்ட், இந்த கேப்சா கோடையும் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேஜ் நான் லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீட்டெயில் எல்லாமே கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்கில் ஹோமு, வியூ, மேனேஜ், நெக்ஸ்ட் அக்கௌண்ட், அப்புறம் ஆன்லைன் சர்வீஸ், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆனால் மட்டும்தான் இது ஒரு டெஸ்க்டாப் சைட்டாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படி உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த
3 டாட்டையும் டச் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதில் டெஸ்க்டாப் சைட்டில் வந்துட்டு டிக் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டிக்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிஸ்டத்தில் ஓப்பன் ஆகிற மாதிரி எல்லா பேஜுமே ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கிளைம் ஃபார்ம் 31, 19 and 10C அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர் தான். நான் சிஸ்டத்தில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. என்னென்னா இதில் கொஞ்சம் சைட் வந்து சின்னதாக தெரியும், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரில் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பர் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட UAA நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட நேம் எல்லா டீட்டெயிலுமே ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C வந்து ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபார்ம் 31 வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கிளைம் பண்ண வைக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபார்ம் 19 அண்ட் ஃபார்ம் 10C ரெண்டுமே ஓப்பன் ஆகுது. இப்போ வந்துட்டு 1 by 1 நம்ம கிளைம் பண்ணலாம். இப்போ ஒன்லி PF வித்ட்ராவல் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்துட்டு ஒன்லி PF வித்ட்ராவல் ஃபார்ம் 19 அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று வருது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னு கேட்கும், பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் செலக்ட் யுவர் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோட டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களோட சிட்டி கேட்கும், அதே இதை மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. விழுப்புரம் என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட பின்கோடு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும் உங்கள் அட்ரஸ்லேயே, பார்த்துக்கோங்க. அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பின்கோடு நம்பரையும் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஜூமிங்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதில் ஒரு சின்ன டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இதுதான் பார்த்துக்கோங்க அந்த டிக் பாக்ஸு. இந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை கிளிக் பண்ணாலே போதும், டிக் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கெட் ஆதார் OTP அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து OTP வந்து ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து என்னோட OTP வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அந்த OTP பின்னை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வேலிடேட் OTP அப்படிங்கிற வேலிடேட் OTP சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு அதை வந்து கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்துக்கோங்க.
இப்போ வந்துட்டு இந்த கிளைம் ஃபார்ம் 31 வந்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளைம் ஃபார்ம் 19 வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு KYC அப்டேட் அண்ட் EPF ஃபைனல் வித்ட்ராவல் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட ஒரு அமௌண்ட், அதாவது நம்மளோட எம்ப்ளாயிஸ் ஷேரை மட்டும் நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பென்ஷன் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆன்லைன் சர்வீஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் ஃபார்ம் 31 அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களோட லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு அதே பேஜ் தான் மறுபடியும் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு இப்போ மாற்றி செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 19 ஃபார்மை வந்துட்டு நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10C தான் வந்து நம்ம கிளைம் பண்ணணும். இப்போ வந்துட்டு இந்த 10C வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடி உங்களோட அட்ரஸை வந்து கேட்கும். இதில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணீங்களோ அது மாதிரியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து நான் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ சிட்டியை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுது. ஸோ என்னோட சிட்டியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பின்கோடை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இதில் வந்துட்டு நான் என்னோட பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பின்கோடும் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும். இதை வந்து டிக் பண்ண மறந்துடாதீங்க. இதை நீங்கள் டிக் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கே போகாது. ஸோ நீங்கள் வந்து இதை டிக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை டிக் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே வந்து போக முடியும். அதை டிக் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் ஆதார் OTP அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கெட் ஆதார் OTP அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட OTPயை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் வந்து லோட் ஆகுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் வந்துட்டு கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் வந்து நீங்கள் கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கீழே வந்து கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு நம்ம வந்து கிளைம் வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு நம்ம 2 ஃபார்மே சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த கிளைமை வந்துட்டு எதில் போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு மேலே டாப்புக்கு வந்துருங்க. இதில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் அண்ட் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த 3rd ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் வந்து இதில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபார்ம் 10Cயையும் நம்ம வந்துட்டு ஃபார்ம் 19 வந்து கிளைம் கொடுத்துருக்கோம். அதோட டேட்டு நம்ம என்னைக்கு நம்ம வந்துட்டு கிளைம் கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மோட நம்பரு, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்துட்டு கிளைம் ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் போர்ட்டல் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட அமௌண்ட் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 to 1 month வரைக்கும் கூட ஆகலாம். அவ்வளோ நாள் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.